நான் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு இந்த சோஷியல் மீடியாக்குள்ள 3 வருஷம் ஆச்சு. ஆனால் யார்கிட்டையுமே நான் க்ளோஸாக பழகலைன்னா நான் சோஷியல் மீடியாக்குள்ள சொன்னேன். நானும் எத்தனையோ பேர் கூட வீடியோ போட்டிருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த சந்தியா கப்பிள்ஸ் மாதிரி இவங்க கூட நான் க்ளோஸ் ஆகலை யார்கிட்டையும். எனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோவில் மம்முன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, அவளுக்கு ரீசனாக டெலிவரி ஆச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அவளோட பையனை தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். நான் கோயம்புத்தூர் போகிறதுனால என்னோட வண்டியை கோயம்புத்தூரில் போட்டு வந்துட்டேன். அதனால தான் வேணியோட காரில் போயிருந்தேன். அவளோட மாமனார் மாமியார் வீடும் ஹார்பர்ல தான் இருக்கு அப்படின்றதுனால நான் கோயம்புத்தூர் போய் பால் காய்ச்சின வீடியோ பார்த்துட்டு என்னப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டு குழந்தை பிறந்த அன்னைக்கு பார்த்தது அப்படின்ட்டா. நானுமே டெலிவரி அன்னைக்கு போனாலும் வெறுங்கையை வீசிட்டு போயிட்டேன் குழந்தைய பாக்குறதுக்கு. அதனாலதான் இன்னைக்கு நான் கொலுசு வாங்கிட்டு அவ வீட்டுக்கே தேடி சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போயிருந்தேன். நான் உள்ள போனோடனே இந்த மம்மு புள்ள கேக்குறத பாருங்களேன். மித்திரன் இல்ல, மித்திரனுக்கு அன்னைக்குதான் லாஸ்ட் எக்ஸாம். அவனை நான் ஸ்கூல்ல விட்டுட்டு தான் பார்க்க போயிருந்தேன். தம்பி பிறந்த அன்னைக்கு பார்க்க போனது. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இல்ல பாக்குறதுக்கு அப்படியே மம்மு மாதிரியே இருந்தேன். நான் தூக்கணும்னு அழுதா அவனை தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருந்தேன். நான் ஃபைனலா குட்டி பையனுக்கு வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காமிச்சிட்டு மம்மு கிட்ட கொடுத்தேன். வாங்கி கொடுத்தா என்னங்க பண்ணணும், அதை பிரிக்கணும். அதை குலுக்கி பார்த்து என்னன்னு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டா. இல்ல முழுசாவே கண்டுபிடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்த்தா அவ அதை பார்த்த உடனே எமோஷனல் ஆயிட்டா. எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டா அவங்களுக்கு நான் நல்லா பழகுவேன், செய்வேன். அது காசோ பணமோ அதெல்லாம் எதிர்பார்த்து கிடையாது. நானுமே அப்படி கிடையாது. எனக்கு மம்மு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்குமே எல்லாருமே பழகுவாங்க, வீடியோ போடலாம், செய்யலாம், ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு ஆனா இவ அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப வரைக்குமே நான் பழகுன வரைக்கும் அவன் என்கிட்ட உண்மையா பழகுறான்னு தான் நான் நம்புறேன். அவ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பா. இப்போ இல்ல, இனி எப்பவுமே இந்த மாதிரி பேசணும்னு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாக்குள்ள எத்தனையோ பேரை பகச்சாச்சு, பழகியாச்சு. ஆனா இவகிட்ட பேசினது ஒரு ஸ்பெஷல் ஒன்னா தான் இருந்தது. அதனாலதான் போகும்போது எமோஷனல் ஆயிட்டு நானும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆபீஸோட சென்ட் ஆஃப் பார்ட்டி இருக்கு. அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.